வணக்கம். விராட் கோலியோட ஓவரால் T20 வேர்ல்ட் கப் கான்ட்ரிபியூஷன் அதை அசஸ் பண்ணோம்னா ஒரு கான்டெக்ஸ்டில் தான் அசஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம், விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோட T20 இன்டர்நேஷ்னல் கரியர் 2022 நடந்த ஆஸ்திரேலியா எடிஷனோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த தருணத்தில் ஒரு ட்ரிக்கி ப்ரெடிக்மெண்ட் செலக்டர்ஸ்க்கு இருந்தது, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்தது. எப்படின்னா ஒருத்தரை எடுத்தால் இன்னொருத்தரை எடுத்தாகணும் அப்படிங்கிறதான் ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி ஆகிடுச்சு. அதாவது ரோஹித் சர்மா டீமில் இருந்தால் விராட் கோலியும் இருக்கணும். ஒருவர் இருந்து ஒருவர் இல்லாமல் இருந்தால் அது ஒரு பிஆர் டிசாஸ்டர் லிட்ரலி. அதாவது பிஆர்னு நான் சொல்கிறது எந்த கான்டெக்ட்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஓவரால் அந்த ஆப்டிக்ஸ் எப்படி போகும், அந்த இந்த ஹோல் டிசிஷன் எப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிற பேச்சுகள் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். ஸோ முதல் சேலஞ்ச் ராகுல் டிராவிடுக்கும் சரி, சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் அஜித் ஆகர்கருக்கும் சரி அதுவாக இருந்தது. அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் டு பி ஃபேர், அஜித் ஆகர்கர் மாதிரி ஒரு ரெலட்டிவ்லி ரீசெண்ட்லி ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர் இருந்ததுனால இந்த மொத்த சிச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அஜித் ஆகர்கர் அவருக்கு ஆல்ரெடி நிறைய கிரெடிட் கொடுத்துருந்தாரு. த்ருவ் ஜுரேயில் இந்தியா இங்கிலாந்து சீரீஸில் செலக்ட் பண்ணதுக்கு, சர்ஃப்ராஸ் கானுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் ஒரு தக்க தருணத்தில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில்லை. ஸோ டிராவிட் அண்ட் அகர்கர் நல்லா கம்பைன் பண்ணாங்க இந்த ஹோல் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண. இதுக்கப்புறம் விராட் கோலிக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் ஐபிஎல்லில் அவரோட அவுட்லுக்கை மாற்றணும். அண்ட் அவுட்லுக்கை எப்படி அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத. அண்ட் டு பி ஃபேர், விராட் கோலி ஐபிஎல்லில் அந்த இன்டென்ட்டை முழுவதும் காமிச்சார். இன்ஃபேக்ட் ஸ்வீப் ஆடினார், ஸ்லாக் ஸ்வீப் ஆடினார். நிறையா அவர் யூஸ்வலி அவரோட ஸ்கோரிங் ஏரியா க்ளோஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஓப்பன் அப் பண்ணுவதற்கான முயற்சி இருந்தது. அண்ட் சில இடத்துல அந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்ததை நம்ம பார்த்தோம். இவ்வளோ மழை போல் ரன்ஸ் அடிச்சுட்டு நல்ல ஃபார்மில் வரும்போது ரோஹித் அண்ட் விராட் ஓப்பனிங் பேர், இவங்க ரெண்டு பேரும் வேறு எங்கேயும் ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் ஓப்பனிங்கில் ஸ்லாட் பண்ண போது விராட்டுக்கு இருந்தது அதே சேலஞ்ச் தான். காலங்காலமாக டெஸ்ட் கிரிக்கெட் அப்புறம் 50 ஓவர் கிரிக்கெட் இதில் இந்த ஒரு சூழலில் வளர்ந்து வர கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஜென்ரலி பெரிய சேலஞ்ச் என்னென்னா, உங்களோட விக்கெட்டுக்கு லோவர் வேல்யூ, லோவர் ப்ரைஸ் ஆன் யோர் விக்கெட்டு செலுத்தி ஆடுவது தான். ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் வந்திருக்கும் உங்களுக்கு, நிறுத்தி ஆடணும், த்ரோ பண்ணக்கூடாது விக்கெட்டை அப்படின்னு கோச்சஸ் சொல்லி தலையில் குட்டி வளர்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் விக்கெட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டிங்க்டை விட்டு வெளியில் வர்றது தான் பெரிய சேலஞ்ச். அது ரோஹித் சர்மா ரொம்ப சிறப்பாக செஞ்சு காமிச்சார். 2022 வேர்ல்ட் T20 ட்ரை பண்ணார். பட் 2023 வேர்ல்ட் கப்பில் அவர் அது செஞ்சதை பார்த்தோம். ஸோ விராட்டுக்கு அடுத்த சேலஞ்ச் அதுதான். அண்ட் டு பி ஃபேர், அவர் நல்லா பண்ணார். அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு தைரியமாக பவர் பிளேயில் மேக்ஸிமைஸ் பண்ணணும் ரன் ஸ்கோரிங்கை. அண்ட் ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ண பார்த்தாரு. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், வேர்ல்ட் T20 இப்போ நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் T20 செமிஃபைனல்ஸ்லேயே இங்கிலாண்டோட ஆடும்போது டாப்லேயே ஒரு 6 அடித்தார். திரும்ப அதே மாதிரி ஒரு பால், ஒரு சான்ஸ் இருந்தது, ஒரு ஓப்பனிங் இருந்தது, அடிக்கலான்னு தான் போனார். கொஞ்சம் ஷார்ட் அண்டாக இருந்த லெங்த் பட்டு உள்ள சீமாயி போல்டானதை பார்த்தோம். பட் தீஸ் ஆர் த வெரி ஸ்மால் மார்ஜின்ஸ். நீங்கள் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சான்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். சில நாள் அது நல்லா வரும், சில நாள் நல்லா வராது. விராட் கோலிக்கு லா ஆஃப் ஆவரேஜஸ் கொஞ்சம் எதிராக இருந்தது. பட் டீம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிளியர் கம்யூனிகேஷன் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். என்ன தான் ஆனாலும் விராட் கோலியோ, ஹார்திக் பாண்டியாவோ, சூரியகுமார் யாதவோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன் ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துக்கோங்க. ஃபார் த சேக் ஆஃப் பேலன்ஸ், இவங்கெல்லாம் அதி முக்கியமான பிளேயர்ஸ். இவங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ண போவதில்லை அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் நடந்தது. அண்ட் விராட் கோலி இவென்ச்சுவலி ஹேட் டு கம் குட். அதில் என்ன ஐரனினா, அவரோட அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச் வச்சு ஆடக்கூடிய அந்த குணாதிசயம் தான் அவருக்கு இவென்ச்சுவலி சக்ஸஸ் கொடுத்தது. ஏன்னா அப்போ நிலை வேறு. அகெயின் அது ஒரு 100 ஃபார் 2 12 ஓவரில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருந்தால் விராட் கோலி அப்படி ஆடி இருக்க முடியாது. மேபி அடிக்க போய் அவுட்டுமா இருக்கலாம். பட் அத்தனை விக்கெட் விழும்போது ஒரு 2 ஹோல்டப் பண்ணி ஆடணும். அதனால தான் 48 பாலில் 50ங்கிறது ஒரு அன்டிசைரபிள் விஷயமாக இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் தட் வாஸ் ஓகே. என்ன ஒரு 13-14 ஓவர் தாண்டினக்கப்புறமும் ரன் அடிக்க முடியல அப்படிங்கிறது ஆல்சோ அவரோட ரிதம், அவரோட
டைமிங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதை எடுத்துக்காட்டுச்சு. ரவி சாஸ்திரியும் அதை குறிப்பிட்டிருந்தார். இஸ் கோயிங் டூ ஹார்ட் டூ ஏர்லி. ஃபார்மில் இல்லாத போது, ஃபார்மில் இருக்கும்போது ஆல் திஸ் பேஸ் ஆஃப். ஸோ இந்த சில சேலஞ்சஸும் அவருக்கு ஓவர் கம் பண்ண வேண்டியது இருந்தது. ஹவெவர் அஸ் அ ப்ரொஃபஷனல் நீங்கள் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதற்கான முயற்சி அவரிடம் இருந்தது. அண்ட் இந்த டீமோட ஒரு பெரிய சிறப்பம்சம், எல்லாருமே அவங்களோட ரோல் கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக பண்ணுறாங்க. சிவம் தூபே அடிக்க போனார், ஹார்திக் பாண்டியா கிடைச்ச சில பாலில் அடிக்க போனார், அக்ஷர் பட்டேல் அடித்து ஆடினார். இதெல்லாம் இருக்கிறதுனால விராட் கோலி அந்த இன்னிங்ஸ் அப்படி ஆட முடிஞ்சது. ஸோ ஒரு செம்ம பிளானிங் போயிருக்கு இந்த கேம்பெயின். அது சார்ந்து அது ராகுல் டிராவிட் சொன்ன மாதிரி இப்போது நேற்றுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி இல்லை, 2 வருடங்களாக போயிருக்கு. அதுக்கு அஜித் ஆகர்கரும் சரி, ராகுல் டிராவிடும் சரி, ரோஹித் சர்மா, அந்த ஹோல் டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க ஊர் கூடி தேர் இழுத்ததுனால தான் இந்த வேர்ல்டு T20 டைட்டில் சாத்தியமானது. அண்ட் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த ஃபைனலாக கேம் குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு கெத் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.